கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிற வார்த்தை மகிழ்ச்சிக்கு இடையூறு. ஆம், நாம் உண்மையிலே ஆண்டவருக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சில நேரங்களிலே ஏதோ ஒரு மனிதர்களால் நமக்கு ஒரு இடையூறு வருகிறது. அந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுத்து போடுவதற்கு அது சாத்தானால் ஏகப்பட்ட ஒரு ஆயுதமாக சில நேரங்களிலே மனிதர்கள் வருகிறார்கள். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருடைய பெட்டியை, தேவனுடைய அந்த பெட்டியை அவர் மகிழ்ச்சியோடு கொண்டு வரும்போது அவருடைய மனைவி அவரை பார்த்து தூஷணமாக பேசுகிறதை பார்க்க முடியுது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதிற்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரின் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலத்தி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருக்கிறார் என்று ஏளனமாக தாவீதை குறித்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீது தேவனுடைய பெட்டியை மகிழ்ச்சியுடன் எருசலேமில் கொண்டு வருவதற்காக வருகிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பெரும் மகிழ்வுடனும் விடைபெற்று சென்ற பொழுது எருசலேமில் வசித்த ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் அது மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த மீகாள் மட்டும் அது மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் சவுலின் குமாரத்தையும் தாவீதின் மனைவியாகுமானவள் தான் இந்த மீகாள் என்பவள். ஸோ ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து மகிழ்ந்திருந்த நேரத்தில் எங்காவது ஒரு இடத்திலிருந்து மகிழ்ச்சியை குலைத்து போடும்படியான ஒரு கலக குரல் எழும்பும். ஆம், நம்முடைய வாழ்விலும் இதே போல் நாம் சந்திப்பது உண்டு. இவர்கள் நிமித்தம் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துவிட வேண்டாம். ஸோ நாம் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட சந்தோஷத்தை குலைப்பதற்கு சில மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே வருவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் இழந்து விடவே கூடாது. நம் சந்தோஷத்தை நம்மிலிருந்து எடுத்து போடும்படி, குலைத்து போடும்படி சில ஆட்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் எழும்பதான் செய்வார்கள். நாம் இதை உணர்ந்து நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு இவர்கள் நிமித்தம் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் இன்றைக்கு உணர்வோடு இருக்க வேண்டும். தாவீதும் அந்த நாளிலும் அதை பொருட்படுத்தாமல் அவரும் அந்த பெண்மணி, அவருடைய மனைவியுடைய வார்த்தை குறித்து அவர் எதுவும் பெரிதாக அவரும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த சந்தோஷத்திலே அவர் நிலைத்திருந்ததையும் பார்க்க முடிகிறது. ஸோ எல்லாருக்கும் வாசனையும் அழகையும் கொடுக்கக்கூடிய ரோஜா கையில் பட்டால் குத்தி வேதனை தரும் முட்களின் நடுவில்தான் மலர்கிறது. அதே போல இன்று நாமும் சந்தோஷத்தையும் நாம் தேவனிடமிருந்து நன்மைகளையும் நாம் பெற்றிருந்தாலும் கூட சில நேரங்களில் இதே போல் இந்த ரோஜா முல்லை போல இந்த உலக முள்ளுகளின் மத்தியிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக கவலைப்பட வேண்டாம். அந்த முள்களின் மத்தியிலே இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இந்த ரோஜாவை போல நம்மை வாசனையாகவும் அழகாகவும் நம்மை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து இன்றைக்கி ஒவ்வொருவருமே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மாதிரிப்பட்ட சூழலிலிருந்து நம்ம விலகி நம்மளை பாதுகாத்து கொள்ள ஞானத்தோடு ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் இருக்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பெட்டியை எருசலேமில் நிலைநிறுத்தும் அந்த புரோகிராம், அந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்காகவும் தாவீது ஜெபித்து ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டு தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும் போது தன் சொந்த குடும்பத்திலிருந்தே, அதுவும் தான் நேசித்த மனைவிடமிருந்தே எதிர்ப்பு வரும் என்பதை தாவீது ஒருபோதும் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். நாமும் இன்றைக்கு அப்படிதாங்க. நம்ம ஆண்டவருக்காக சிலர் ஊழியம் போகிறோம், இல்லை கர்த்தருக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நாம் எங்கே வெளியே இருந்தெல்லாம் எதிரிகள் வர மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், சபையார்கள், இல்லை குடும்பத்தினர்கள், கூட இருந்தே ஒருவர்கள் சில நேரங்களில் எழும்புவது நாம் அநேக நேரங்களில் பார்த்துருக்க முடியுங்க. அதனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட முள்கள், இப்படிப்பட்ட கலக குரல்கள், இப்படிப்பட்ட உங்கள் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கிற மனிதர்கள் எழும்பினாலும் நீங்கள் அதை பொருள்படுத்தாமல் உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். தன் கணவனும் ராஜாவுமாகிய தாவீது மக்களின் முன்பாக, குறிப்பாக பெண்களின் முன்பாக ஏபோத்து அணிந்து நடனமாடினாள் என்பதே மீகாள் வைத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவள் தன் கணவனின் ராஜாவுக்குரிய மகிமையை கருத்தில் கொண்டாள். ஆனால் தாவீதோ
தன்னை அரசனாக்கிய ஆண்டவரின் மகிமையை கருத்தில் கொண்டு அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன் ராஜ மேன்மை ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்ததே தாவீது ஏபோத் அணிந்து நடனமாடிய செயல். மீகாலை போல நாம் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு பிறருடைய செயல்களை குற்றமாக இன்னைக்கு பார்ப்பது உண்டு. இன்னைக்கு நாம் ஆண்டோடைய மகிமையை நாம் தேடுகிறோம். ஆனால் சிலர் உலக மகிமை, அந்த உலக ராஜாங்கிறது தான் மீகால் பார்த்தாள். அதனால தான் அவளுக்கு அந்த ஏபோத்தணிந்து ஆண்டபோது அது அவருக்கு அருவருப்பாக தெரிந்தது. ஆனால் தாவீது அந்த உலக ராஜாங்கிற பட்டத்தில் அவர் ஒதுக்கிட்டது. தேவனுடைய அந்த ராஜா, அவர் எனக்கு தேவனாகிய என் ராஜா அவருக்கு தந்த மகிமையை நினைத்து அவர் சந்தோஷப்பட்டு பாடுகிறாருங்க. உலகத்தின் பின்னால் உலகத்தை பார்க்கிறவர்கள் எப்பொழுதுமே ஆண்டோடைய மகிமையை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். இதே போல குற்றம் சாட்டுவார்கள். அவர்களுக்கு அது ஒரு பொருளாகவே தெரியாது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய மகிமையை கண்டவர்களுக்கு உலகத்தின் காரியங்கள் ஒரு குப்பையாக தெரியும். இங்கே தாவீதுக்கும் மீகாலுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவம் அதுதாங்க. அதனால தாங்க இந்த பிரச்சனையே வருகிறது. ஸோ நம்ம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாதுங்க. தாவீது எத்தகைய சூழலில் அதை செய்தான் என்று பார்க்க வேண்டும். இதுவரை அந்நிய மக்களிடம் வெவ்வேறு இடங்களிலும் இருந்த பெட்டியை இப்பொழுது அவன் எருசலேமுக்கு எடுத்து வருகிறான். அது ஒரு வரலாற்று நிகழ்வு. கர்த்தருடைய சமூகம் தலைநகரம் எருசலேமே இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இது நடைபெற்ற போது மகிழ்ச்சி பெருக்காலும் தன் உள்ளத்தை அவருக்கு ஊற்றியதாலும் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடினான். இந்த காரியத்தை எகிப்திலிருந்து வெளியேறியதை நினைவு கூறும் பஸ்கா ஆசரிப்பின் போதோ அல்லது தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பரிசெலுத்தும் பாவ பரிகாரிய பண்டிகை நாளிலோ இதை செய்யவில்லை. ஆகவே ஒரு செயல் அது எத்தகைய சூழலில் செய்யப்பட்டது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அன்றைக்கு அவன் மக்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கோ அல்லது பெண்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ அல்லது தன்னை ஆவிக்குரியவன் என்று ஒரு பொது வழியில் காண்பிப்பதற்காகவோ நடனம் ஆடவில்லை. அவன் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தன்னை தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினான். இதற்கு பிறகு அவன் நடனம் ஆடினான் என்று எங்கு நம் வேதத்தில் வாசிக்க முடியாது, வாசிக்கிறது இல்லை. ஸோ என்னை அவரே தலைவனாக, அதாவது ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று கூறி அந்த கர்த்தருக்காக இன்னும் என்னை தாழ்த்துவேன் என்று கூறி கர்த்தரை மேலும் கனப்படுத்தினான். இந்த மீகாலை போல வீண் கௌரவம் பார்க்காமல் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தவும் அவரை உயர்த்தவும் சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். நாம் கர்த்தருக்கு நேராக ஆண்டவருக்கு அவரை உயர்த்துகிற பொழுது சில நேரங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மீகாலை போன்ற சிலர் நம்முடைய சந்தோஷத்தை இடையராக கலகம் பண்ண, நம்முடைய குறை சொல்ல, குற்றம் சொல்ல இருப்பார்கள். அதை எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். இயேசு ராஜாவின் முகத்தை பாருங்கள். அவருடைய மகிமைக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் இந்த தாவீதை போல நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிலைத்திருக்கட்டும். உலகம் குறை கூறும், என்னவனாலும் சொல்லட்டும், யாரும் எதுவும் பேசட்டும். ராஜாவின் முகத்தை பாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மனிதர்கள் அதற்கு இடையூறாக வருவார்கள். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ராஜா கொடுக்கிற மகிழ்ச்சியிலே அவரை துதித்து பாடி சந்தோஷமாக களி கூறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.